நேற்று 28ஆம் தேதி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு வார்த்தை பெரிய பூகம்பத்தை கிளப்பிச்சு. அந்த வார்த்தை வந்து பார்ட்டி ஃபண்ட். மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் ஒரு பேட்டியில் வந்து அந்த பார்ட்டி ஃபண்ட் என்னன்னு உடைச்சு சொன்னார். 1 கோடி திட்டம்னா அதில் 18 லட்சம் யார் யார் கைக்கு போச்சு, அந்த பணம் எப்படி தேர்தல் வாக்காளர்களுக்கு போச்சுங்கிறத அவர் வெளியிட்டார். இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி முதல்வர் விஜயை கடுமையாக தாக்கினார். அதோடு நிற்கலைங்க, ஸ்டாலினோட மருமகன் சபரீசன் வந்து 2 அமைச்சர்கள் மேலே அவதூறு நோட்டீஸ் வந்து அனுப்பினார். நேற்று நடந்த இது எல்லாத்தையும் 15 நிமிஷத்தில் சொல்கிறேன். உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நேற்றைய தினம் தமிழ்நாட்டு அரசியல் நடந்த எல்லாத்தையும் 15 நிமிஷத்தில் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் இந்த ஷோவோட நோக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு நாள் காலையும் தவறாமல் இந்த நிகழ்ச்சி உங்களை வந்து சேரும். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறைய பேர் இதை பார்ப்பாங்க, பார்த்து கண்டினியூஸாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, இந்த ஷோவையும் ஃபாலோ பண்ணுவாங்க. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். முதல் நேற்றைய மிகப்பெரிய செய்தி, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதில் பார்ட்டி ஃபண்ட் என்ற வார்த்தையை அவர் விளக்கம் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருந்தார். அது வந்து ரொம்ப பேசு பொருளாக ஆகிட்டுருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, திமுக ஆட்சியில் ஒவ்வொரு திட்டத்துக்கும் உதாரணமாக 1 கோடி திட்டமாக அதில் 15 முதல் 18% கமிஷனாக வந்து கட்சிக்கு தனிநபர்களுக்கு போயிடுமா. அதாவது 1 கோடியில் 18 லட்சம் அந்த பணம் வந்து கட்சி நிதியாக சேமிக்கப்பட்டு தேர்தலில் வாக்காளர்களுக்கு லஞ்சமாக, அதுதான் ஓட்டு காசு 1000, 2000, 5000 வந்து கொடுக்கப்பட்டது. கோவையில் வந்து இப்படி தான் நடந்துச்சு. இதுதான் வந்து அவர் சொன்ன பார்ட்டி ஃபண்ட். இங்கே ஒரு ஆனஸ்ட் பாயிண்ட் சொல்லணும். இது அமைச்சர் வச்ச குற்றச்சாட்டு, ஆதாரத்தோட நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட விஷயம் இல்லை அப்படின்னா நான் இதில் சொல்ல போகிறது கிடையாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடந்தது எல்லாருக்குமே தெரியும். இது உண்மைதான். இதில் வந்து பெருசாக வந்து உள்ளே போந்து இதை வந்து நிரூபிக்கப்படணும். நம்மளை காலங்காலமாக பார்ட்டி ஃபண்டை வாங்கி தேர்தலுக்கு வந்து செலவு பண்ணுறது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதோட டாஸ்மார்க் நிலைய மாற்றம் விக்னேஷ் சொன்னார். 1 மாதத்தில் வந்து 717 மதுக்கடைகள் வந்து மூடப்பட்டிருக்கு. எம்ஆர்பியை விட அதிகமாக வாங்க வந்து தடை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பார்ட்டி ஃபண்ட் பணம் அரசு கடைகளில் மட்டுமில்லை, தனியார் மதுபான விடுதிகள்லையும் இருந்து இந்த பணம் இனி நேரடியாக வந்து அரசு கஜானாவுக்கு வரும். ஸோ அதோட ஒரு புது சட்டமும் வரப்போகுதாம். இது அவர் முதல் முறையாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காப்புல. மது வந்து எம்ஆர்பிக்குள்ளே தான் விற்கணும். இப்போது வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு பாட்டிலில் 10 ரூபா வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கும். ஆனால் பாட்டை வந்து திருப்பி கொடுத்தா அந்த 10 ரூபா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் திருப்பி கொடுத்தா போதாது, அந்த பணம் யார் கைக்கு போகுதுன்னு யார் கைக்கு போகுதுன்னே தெரியாது. இனி அந்த 150 ரூபா கொடுத்தா அந்த பணம் வந்து நேரடியாக அரசுக்கே போகணும். ஸோ 1 ரூபா கூட தனிநபர் கைக்கு போகக்கூடாது. இதுதான் வந்து அந்த புது விதி. ஸோ தொழிலாளர்கள் விஷயத்துலேயும் ஒரு பாயிண்ட் சொன்னாப்புல. கடந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட 900 பேர் 2-3 வருஷமாக சஸ்பெண்டில் வச்சுருந்தாங்க. இந்த அரசு வந்த உடனே அவங்களுக்கு மறுபடி வாய்ப்பு கொடுத்து வேலைக்கு சேர்த்துருக்கு. ஸோ 20 வருஷமாக நிறைவேறாத அவங்க கோரிக்கைகளையும் பார்க்கிறதா அவர் சொன்னார். அதோட தமிழக கேரளா எல்லையில் உள்ள வாளையார் சோதனை சாவடிக்கு நேரடியாக போய் ஆய்வு செஞ்சார். ஒரு நாளைக்கு 5000 முதல் 10000 வாகனம் போகுது. ஆனால் 3-4 பேர் தான் இருக்காங்க. ஸோ போதைப்பொருள் வேறு மாநிலத்திலேருந்து, அதாவது போதைப்பொருள் வந்து வேறு மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் தடுக்கணும்னு அவர் சொன்னார். இது மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல திசை தான். ஆனால் ஒரு ஆனஸ்டான பாயிண்ட், 717 கடை மூடல், ஒரு புது சட்டம், எல்லாம் அறிவிப்பாக மட்டும் இருக்கக்கூடாது. ஃபீல்டில் உண்மையாக நடந்துச்சு, மக்களுக்கு வந்து நல்லது நடந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இது வரைக்கும் செயல்பாடுகள் எந்த குறையும் கிடையாது. ஒரு நல்ல முன்னேற்றமாக நம்ம இதை பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூரில் ஒரு திருமண மேடையில் பேசி முதல்வர் விஜயை வந்து கடுமையாக வந்து தாக்கினாப்புல. அதாவது நான் முதலே சொல்லியிருக்கேன், அதாவது கல்யாண மண்டபமாக வந்து போய் ஒப்பாரி வச்சுட்ருக்காங்க. ஓகே ரைட். அவர் சொன்னார், சட்டமன்றம் ஒரு சினிமா தேட்டர் மாதிரி, ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா கல்யாண மண்டபம் வந்து ஒரு இலவு வீடு மாதிரி மாறி இருக்கும், இவங்க போய் அந்த மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ முதல் வந்து சட்டசபைக்கு வந்ததுமே எத்தனை கேமரா இருக்குதுன்னு பார்க்குறது தான் அவருக்கு வேலையாக இருக்குது. ஸோ தினமும் வந்து ஆக்டிங் காட்டுறாப்புல, அவைக்குள்ளே வந்து கதை சொல்கிறேன்னு உளர்றாரு. கலைஞர் மகளிர் உரிமை, தமிழ் புதவன், புதுமை பெண், அது எல்லாமே திமுக திட்டங்களை வந்து ரொம்ப பெருமையாக அவரை பேசிக்கிட்டாப்புல. உங்களுக்கு புரியுதா? அவரை பேசி இப்போ ஆட்சி எப்படி கிடக்குது அந்த மாதிரி இன்னும் அது வந்து மாறல. தாவேகா அரசு இந்த திட்டங்களில் கை வைக்கணும்னு நினச்சாலே அவங்களுக்கு பயம் வரும்.
யார் பயம். இப்போ பயந்தனால தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ மக்கள் வந்து கரண்ட் எங்கே, மேட்டூர் தண்ணி எங்கேன்னு தேடுறாங்க. கடந்த 5 வருஷமாக ஜூன் 12 மேட்டூரை வந்து திறந்தது தலைவர் ஸ்டாலின் தான் அப்படின்னு உயர்த்தி பேசினாப்புல. அதோட ஒரு கிண்டலும் வச்சார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து ஒருத்தர் ஆளுங்கட்சியில் சேர போகிறதா தினமும் செய்தி வருது. இவ்வளவு நாளாக ஊழல் சக்தியாக இருந்தவர் இப்போ தூய சக்தியாக ஆயிடுவார். இதுதான் இந்த அரசோட ஊழல் ஒழிப்பு லட்சணம். அதாவது தாவேக்காவுக்கு ஆள் மாறுறவங்களை கிண்டல் பண்ணாப்புல பேசிக்காக. அதுதான் வந்து அவர் சொல்கிறாரு. அதோட திமுகவினரை மட்டும் குறி வச்சு ரைடு கைது நடவடிக்கைலாம் பண்ணுறாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எல்லாம் இவங்க ரொம்ப நல்லவங்க, சரிங்களா, எந்த கரையுமே இல்லாத கைகள் எல்லாம், காந்தி, நேரு, ஆனால் பேரெல்லாம் அப்படி தான், நேரு எவனா பேர் வச்சு அவங்களாம் இந்த மாதிரி இப்போல்லாம் நினச்சிக்கிட்டு அவர் பேசினாப்புல. ரைட்டு, ஓகே, பார்ப்போம். ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்க வேண்டியதான். இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்கும் போது ரொம்ப டீப்பாக போயிட்டுனா வீடியோ 30 நிமிஷம் ஆகிடும். ஓகேவா? அடுத்த ஒரு சுவாரஸ்யமான திருப்பம், திமுக தலைவர் ஸ்டாலினோட மருமகன் சபரீஷன் வந்து 2 தாவேகா அமைச்சர்களுக்கு, அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் மூலமாக அவதூறு நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காப்புல. ஜூன் 25ஆம் தேதி வந்து நடந்த ஊடக சந்திப்பில் இந்த 2 அமைச்சர்களும் தன் மேலே வந்து ஆதாரமற்ற உள்நோக்கத்தோட கூடிய குற்றச்சாட்டுகளை சொல்லி நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தினதா சபரீஷன் வந்து குற்றம் சாட்டினார். இந்த வசூல் ராஜா MBBSல பிரகாஷ் ராஜ் அப்பப்போ இப்படி பண்ணிக்கணும் போல இருக்குது. அவரோட வாதம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தலைவரோட மருமகன் ஒரே காரணத்துக்காக என்னை குறி வச்சு பேசுகிறாங்க. அவரோட கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த கருத்துக்களை வந்து அவங்க கோரிக்கையை அந்த கருத்துக்களை வந்து திரும்பி பெறணும். ஸோ ஊடகம் வழியாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும், வாங்க மன்னிப்பு, அவதூறு வீடியோக்களை வந்து நீக்கணும். 15 நாட்களுக்குள்ளே இது நடக்கலைன்னா சிவில் கிரிமினல் நடவடிக்கை எடுப்பதாக எச்சரிக்கை. அது யார் சொல்கிறது? வழக்கறிஞர் அஸ்வின் பிரசன்னா மூலமாக இந்த நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு நான் சொல்லலை, அவங்க சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ அடுத்த செய்திக்கு நம்ம போவோம். அடுத்த விசிக தலைவர் திருமாவளவன் அவர் நேற்று ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். அது ஒரு பெரிய அரசியல் சிக்னல் இருக்குது. அது என்ன சொன்னார்னா, தேர்தலுக்கு முன்னாடி திமுக கூட்டணியை வந்து உடைக்க பலரும் முயற்சி பண்ணாங்க, அதுவும் என்னை வச்சு உடைக்கிற முயற்சி நடந்தது. நான் வந்து அதுக்கு வந்து இணங்கிலாம் போகலை. ஆனால் தேர்தலுக்கு பின்னாடி இந்த கூட்டணியை கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னை போன்றவர்களுக்கு இல்லை. இது சாதாரண வார்த்தையில் புரியுதா அவங்களுக்கு? ஸோ விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையில் ஒரு தூரம் வந்துருச்சு அப்படிங்கிறத வந்து இது காட்டுது. அதே நேரம் திரும்ப இந்த தாவேகா அரசையும் பாராட்டினார். பொதுமக்கள் கூடும் இடங்களில் டாஸ்மாக் கடைகளை வந்து இந்த அரசு வந்து ஒவ்வொன்றா மூடிட்டு வருது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு மது போதை ஒழிப்பில் தெளிவான ஒரு பார்வை இருக்குது. அவர் ஒரு வேதனையான சம்பவத்தையும் சொன்னாருங்க. நேற்று தான் ஆந்திரா ஓங்கோலுக்கு போயிருந்தப்போ ஒரு விபத்தில் ஒரு தமிழ் மாணவன் இறந்தான். அவன் மேலே வந்து மோதின வண்டி கஞ்சா செடிகளை ஏற்றிட்டு வந்த லாரி, அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து போனதாக சொன்னாங்க. அதனால் படிப்படியாக டாஸ்மார்க்கை முழுசாக மூடணும். மாநில அரசோட அதிகாரத்தில் இருந்தாலும் தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை வரணும்னு கோரிக்கையை வச்சார். காந்தியடிகளை வந்து ரூபாய் நோட்டில் அச்சிட்டா மட்டும் போதாது, அவரோட மதுவிலக்கு கொள்கையும் நடைமுறைப்படுத்தணும். அதாவது கூட்டணி கணக்கு ஒரு பக்கம், ஓகேவா, கொள்கை கோரிக்கை வந்து ஒரு பக்கம். இது வந்து என்னோட கருத்து. அவர் கருத்து முடிஞ்சு போச்சு, நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னார்ல, அதில் முடிஞ்சிச்சு, ஓகேவா. ரெண்டையுமே வந்து திரும்ப வந்து தெளிவாக வச்சுருக்காப்புல. நம்மளோட பார்வைனா விசிகாவும் திமுக கூட்டணியில் இருந்து தாவேகா அரசில் அமைச்சர் பதவி வரைக்கும் வந்த கட்சி அவங்க கூட. அந்த கட்சியோட தலைவரே என்னை வச்சு கூட்டணியை உடைக்க முயன்றாங்கன்னு சொல்கிறதும், அதாவது இது எப்படி இருக்குன்னா, திமுக கூட்டணி உள்ளுக்குள்ளே எவ்வளவு பலவீனப்பட்டிருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து காட்டுகிற சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில். ஓகே, நம்ம அடுத்து போவோம். அடுத்ததாக மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வந்து மதுரை மேலூரில் பேசியிருக்காப்புல. திமுக அதிமுக வந்து ஒன்றா அட்டாக் பண்ணியிருக்காரு. அவர் சொன்னார், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து குதிரை பேரம், ஒட்டக பேரம், பன்னி பேரம் இல்லைங்க, அதாவது ஒன்றா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து குதிரை பேரம், ஒட்டக பேரம் பண்ணி குறுக்கு வழியில், அப்படி ஓகே பிரிச்சுடாதீங்க வார்த்தையை, குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணுறாங்க.
அதனால தான் தினமும் ராஜினாமா. ஸோ திமுகலேயே பல எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமாவுக்கு தயாராக இருப்பதாக வந்து தகவல். ஸோ அதோடு வந்து ஒரு கிண்டலும் வச்சார். திமுகவும் அதிமுகவும் ஏன் பாஜகவும் சேர்ந்தே ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெண்டு கட்சி தலைவர்களும் தங்கள் குடும்பத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்றது மட்டும்தான் வந்து பார்க்குறாங்க. இது அமைச்சரோட வந்து ஒரு குற்றச்சாட்டு. ஓகேவா? ஸோ ஆதாரம் இல்லாத கிளைம் அப்படிலாம் நான் இதுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆரம்பிக்க மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து நிச்சயமாக பேசுறது உண்மை தான், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ரொம்ப வந்து பாருங்கள், ஒரு அபத்தமான ஒரு கேவலமான ஒரு விஷயம் இந்த அதிமுக போய் திமுகவோட சேர்ந்து பண்ணது, ரெண்டு பேரும் சேர்ந்து அதனால் ஒரு பெரிய விளைவு இருக்குது பாருங்கள் அடுத்த தேர்தல் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதே பேட்டியில் வந்து ஒரு உறுதியான விஷயமும் சொன்னார் நிர்மல்குமார் அவர்கள். மதுரையில் குப்பை ஒப்பந்தத்தில் ஒரு மோசடி, அதாவது குப்பை அள்ள வந்த லாரிகள் இத்தனை டன் குப்பைன்னு கணக்கு காட்டி குப்பைக்கு பதிலாக மணல் அள்ளிட்டு போயிருக்கானுங்களாம். நேற்று 2 லாரி பிடிபட்டிருக்கு. ஸோ சில வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 டன்னுக்கு மேலே இப்படி போயிருக்கு. இதுதான் அவர் சொன்னது. புகார் கொடுத்து கடுமையான நடவடிக்கை வந்து எடுக்க சொல்லியிருக்காப்புல. இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு திமுக ஆட்சியில் எல்லா மாநகராட்சியிலையும் ஒப்பந்தம் கொடுத்து பாதுகாத்ததா குற்றம் சாட்டினாப்புல அவர். புரியுதுங்களா? ஸோ மணல் திருட்டு ஒரு நிஜ பிரச்சனைங்க. குப்பாலன்னு பணம் வாங்கிட்டு மணலை திருடுறது மக்கள் வரியோட ஒரு எவ்வளோ பெரிய மோசடிங்க. அது மக்களோட வரி பணங்க. அது இது நிரூபிக்கப்பட்டு தண்டனை வந்தால் தான் மக்களுக்கு வந்து நம்பிக்கை வரும். இவனுங்க பார்த்தீங்களா, குப்பாடுறதுக்கு மணல் அள்ளுறானுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஓகேவா ஊசியை போடுறோன்னு சொல்லிட்டு கிட்னி எடுக்கிறானுங்க. என்னென்ன தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ விஷயம்னு சொல்லிட்டு சொப்பா சாமி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்து இன்னொரு வித்தியாசமான செய்திங்க. தாவேகா அமைச்சரவையில் இருக்கிற காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ் குமார் கன்னியாகுமரியில் வந்து பேசி திமுக வந்து தாக்கிட்டான். அவர் சொன்னார், கூட்டணி கட்சிகளோட ஆதரவுள்ள ஆட்சியை பிடிச்சு பின்னாடி அவங்கள ஒதுக்கி தள்ளுறது 1967க்கு பின் திமுகவோட வழக்கம். எப்படி எவ்வளோ கேவலமான விஷயம் இல்லை? வரலாற்றை திரும்பி பாருங்க அப்படின்ட்டாப்புல. ஒவ்வொரு முறையும் கூட்டணி துணையோடு தான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. வந்த பின்னாடி யாரோட கோரிக்கையும் நிறைவேற்ற மாட்டாங்க. முக்கியமாக ஒரு வரலாற்று விஷயம், 59 ஆண்டுகளுக்கு பின் காமராஜர் ஆட்சிக்கு பின் ஓகேங்களா ஒரு காங்கிரஸ் அமைச்சர் தமிழக அமைச்சரவையில் வந்து பங்கு பெறுற எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டில். நான் 1975 பிறந்தவன், எனக்கே காமராஜர் ஆட்சி நினைவில் இல்லை, கூட்டணி அரசு சாத்தியம் இல்லைன்னு சொன்னவங்க இதை யோசிச்சுக்கட்டும். எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு பாருங்க. எத்தனை 59 ஆண்டுக்கு பிறகு இப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர், அதாவது இந்த டிவிக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த ஒரு மேஜிக்கை பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய ஒரு திருட்டு பசங்களாக இருப்பாங்க திமுக காரனுங்க. இதெல்லாம் வந்து உண்மையாக புரிஞ்சுக்கணும், மக்களும் புரிஞ்சுக்கணும். மெயினாக அது அரசியல் கட்சிகள் ஒதுக்கிடணும் அந்த கட்சியை. சுயநலத்தின் உச்சம் படு மோசமானவனுங்க. ஸோ அதாவது காங்கிரஸ் இப்போ வந்து திமுக பக்கம் இல்லை, தாவேகா பக்கம். ஆனால் ஒரு காலத்தில் ஒரே கூட்டில் இருந்தவங்கள இப்போ ஒருத்தரை வந்து தாக்குறாங்க. நேற்று நம்ம வந்து பேசுகிறோம். ஆனால் இந்த ஒரு வாரத்தில் திமுகவை சுற்றி இருந்த கூட்டணி எவ்வளோ மாறிச்சு பாருங்கள். எல்லாம் வெளில போகிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிற பாயிண்ட்டு சரியான மேட்ரு, எல்லாமே உண்மைதானே? ஸோ ஓகே, அடுத்து ஆட்சி பக்கம் ஒரு செய்தி. முதல்வர் விஜய் 2026 துடிப்பு போலியோ சொட்டு மருந்து முகாமை சென்னை பல்லாவரம் அரசு பள்ளியில் தொடங்கி வச்சார். தன் கையால் 5 குழந்தைகளுக்கு மருந்து கொடுத்தாரு. தமிழ்நாடு முழுக்க 4351 மையங்களில் வந்து 5 வயதுக்கு உட்பட்ட 52.91 லட்சம் குழந்தைகளுக்கு இந்த மருந்து வழங்கப்பட்டிருக்கு. சுமார் 2 லட்சம் சுகாதார பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள் களத்தில் இறங்கியிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு அருகே உள்ள அங்கன்வாடி மையம் மட்டும் இல்லைங்க, மையத்தில் மட்டும் கிடையாது, அதாவது பயணத்தில் இருக்கிறவங்க, புலம்பெயர்ந்து வேலை செய்கிறவங்களோட குழந்தைகள்னு யாரும் விட்டு போகக்கூடாதுன்னு பேருந்து நிலையம், ரயில் நிலையம், விமான நிலையங்களில் முகாம் போட்டிருக்கு. இந்த மையங்கள் வந்து காலையில் இருந்து மாலை 5 மணி வரைக்கும் இயங்கியிருக்கு, அதாவது நேற்றைய தினம். ஸோ தமிழ்நாடு 22 வருஷமாக போலியோ ஃப்ரீயாக இருக்குது. அதாவது 22 வருஷமாக ஒரு குழந்தை கூட இளம் பிள்ளைவாதத்தால் பாதிக்கப்படல. ஸோ அந்த சாதனையை தொடர இந்த 2 துளி மருந்து வந்து ரொம்ப முக்கியம். அரசியல், கூட்டணி, குற்றச்சாட்டு, ஹெட்லைன்ஸு எல்லாம் ஓடிட்டு இருக்கும்.
ஆனால் இந்த மாதிரி அமைதியாக நடக்கிற சுகாதார வேலை தான் ஒரு தலைமுறையே காப்பாற்றுது. புரியுதுங்களா? ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் உறவினர் வீட்டில் 5 வயதுக்கு கீழே குழந்தைங்க இருந்தால் அரசியல் பேதம் பார்க்காம மறக்காம போய் மறந்து போட்டுருங்கோ. ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு குவிக் அரசியல் செய்தி. பாஜக தலைவர் வானதி சீனிவாசன் அண்ணாமலை பாஜக விட்டு வெளியேறினதுக்கு பற்றி பேசியிருக்காங்க. என்னன்னு கேட்போம். அவங்க சொன்னாங்க, அண்ணாமலை டிசம்பர்லேயே ராஜினாமா கடிதம் கொடுத்தாரு, இப்போது அது வந்து ஏற்றுக்கப்பட்டது, அவருக்கு கிடைச்ச வரவேற்பு வளர்ச்சி எல்லாம் பாஜக மூலம்தான். நாங்கள் அவரை விமர்சிக்க மாட்டோம், அவர் கொள்கை அடிப்படையில் ஏதாவது சொன்னால் மட்டும் பதில் சொல்லுவோம். பாஜகவோட அமைப்பு முறையை விலக்கி ஒரு தலைவர் 6 வருஷத்துக்கு மேலே ஒரு பதவியில் வந்து இருக்க முடியாது. ஸோ மாநில தலைவர் மட்டும் இல்லை, மாவட்ட மண்டல் தலைவர்னு யாருமே நிரந்தரம் இல்லை, பாஜகவும் நிரந்தரம் இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு அவங்க சொல்ல. நான் சொல்கிறேன், இது வந்து சோதிக்கப்பட்ட ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில சமயம் ஒரு கட்சி புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அண்ணாமலை அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், சில சமயம் அண்ணாமலை அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு, சில சமயம் அது தோல்வியும் ஆகலாம். ஓகே, நாம் இதை எந்த பக்கமும் சாயாமல் ஒரு பாஜக தரப்பு கருத்தாக மட்டும் பதிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், என் நாக்கெல்லாம் அழுகி போயிடும். நான் என்ன சொல்கிறேன், இதை பற்றி நான் தனி வீடியோ வந்து 2 சேனல்லையும் பேசிட்டேன். என் சேனலில் டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கில் பாட்காஸ்ட்டாகவும் வச்சு செஞ்சுட்டேன். ஓகேவா? நம்ம சேனல்லையும் மோனோ வீடியோஸ் போட்டேன். இப்போ இதுக்குள்ளே போனோன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். இது ஒரு விளையாட்டு செய்தியாக அவங்க பேச நினச்சிட்டு நம்ம போயிடுவோம் முக்கியமான மேட்டருக்கு. கடைசியாக சட்டம் ஒழுங்கு செய்திகள். 1, கடலூர் அரசு மருத்துவமனையில் ஒரு வாரத்தில் 2 நவஜாத குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் வந்து அதிர்ச்சி ஏற்பட்டிருக்குங்க. பிறந்த 4 நாள் ஆன ஆண் குழந்தை போன வாரம் பிரசவ வார்டில், நேற்று இரவு ஒரு பெண் குழந்தையும் திடீர்னு உயிரிழந்திருக்கு. ஒரு அரசு மருத்துவமனையில் இப்படி நடந்தால் அது சுகாதாரத்துறை உடனடியாக வந்து விசாரிக்க வேண்டிய விஷயங்க. ஏன் நடந்துச்சு, இதில் என்ன அலட்சியம் இருந்ததுன்னு தெளிவாக மக்களுக்கு சொல்லணும். இல்லைனா வந்து இந்த மாதிரி இழப்புகள் தொடரும். 2, போதைக்கு எதிரான நடவடிக்கைகள். சென்னை புழல், செங்குன்றம், சோழவரம், மீஞ்சூர் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து சோதனை நடத்தி 7 கிலோ கஞ்சா, 600 போதை மாத்திரை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. 2 பெண்கள் உட்பட 15 பேர் வந்து கைதாயிருக்காங்க. ஸோ வடலூரில் வந்து ஒரு கஞ்சா வியாபாரி மேலேயும் போலீஸ் வந்து அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. முதல்வரே வந்து பார்த்தீங்கன்னா மேரத்தான் ஓடி போதைக்கு எதிராக இருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி களத்து நடவடிக்கை வந்து வரணும். நல்ல விஷயம். நான் நீ சொன்ன பார்த்தீங்களா, எல்லாமே களத்தில் இருக்கணும் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு இதுதான் அது. ஆனால் ஒரு நாள் வேலை இல்லைங்க. போதைப்பொருள் வர்ற மூலத்தையே வந்து அந்த நெட்வொர்க்கையே வந்து வேரோடு பிடிக்கணும். அப்போ தான் நம்ம பசங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. அதுக்கான வேலையை இந்த அரசு செய்யும் என்பதை நம்புகிறோம். அடுத்து முக்கியமான செக்மெண்ட் இனி தொடர்கதை. உங்களுக்கு தெரியும், இது மாதிரி வந்த நியூஸ்க்கான லேட்டஸ்ட் அப்டேட்டு. இந்த தொடர்கதையில் கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பேசினோம். தமிழக அரசு சினிமா தயாரிப்பாளர் வெங்கட் கே நாராயணனை டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமித்து அரசனை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த நியமனம் இப்போது ஒரு சர்ச்சையாக மாறி இருக்குது. அதுதான் நேற்றைய அப்டேட். ஸோ சர்ச்சை என்னென்னா, அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர், ஒரு சினிமா தயாரிப்பாளர், இந்த பதவிக்கு அவருக்கு தகுதி இருக்கான்னு சில தரப்பு கேள்வி எழுப்புச்சு. இதுக்கு நேற்று பல அமைச்சர்களும் கூட்டணி தலைவர்களும் பதில் சொன்னாங்க. அமைச்சர் செங்கோட்டையன் வந்து ஒரு முன்னுதாரணமாக சொன்னார். திருநாவுக்கரசரை வந்து வேறு மாநிலத்தில் இருந்து ராஜ்யசபா உறுப்பினராக்கினப்போ யாரும் கேள்வி கேட்கல. இந்தியாவுக்குள்ளே மாநில பேதம் பார்க்கக்கூடாது. ஸோ அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காப்புல, இது நிர்வாகத்தில் பெரிய முடிவு எடுக்கிற பதவி இல்லை, முதல்வரோட கருத்துக்களை டெல்லியில் கொண்டு போய் சேர்க்குற பணி தான். ஸோ விசிகா தலைவர் திருமாவளவன் சொன்னார், இது முதல்வரோட தனிப்பட்ட முடிவு, தன் நம்பிக்கைக்குரிய ஒருத்தருக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. ஸோ இதனால் எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ இதுதான் வந்து அப்டேட். ஸோ இங்கே நம்மளோட பார்வை என்னன்னா, டெல்லியில் தமிழ்நாட்டுக்கு ஒரு குரல் தேவை, அது உண்மை. என்எல்சி, நிதி பங்கீடு, மாநில உரிமை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மத்திய அரசோட வந்து பேசவும், மாநில கோரிக்கைகளை கொண்டு போய் சேர்க்கவும் ஒரு பிரதிநிதி வந்து உதவலாம். ஆனால் இந்த மாதிரி அமைச்சர் பதவிக்கு இணையான நியமனம் பண்ணும்போது அந்த நம்மளோட தகுதி என்ன, பணி என்ன, மாநிலத்துக்கு என்ன பலன்னு மக்களுக்கு அரசே முதலே தெளிவாக சொல்கிறது நல்லது. அப்போ தான் கர்நாடகா சினிமால்னு சர்ச்சைக்கெலாம் வந்து பார்த்தா இடம் இருக்காது. ஸோ நியமித்ததுக்கு அப்புறம் விளக்கம் சொல்கிறத விட நியமிக்கும் போதே தெளிவாக இருந்தால் இந்த மாதிரி பல நாள் சர்ச்சை வராது. பட் வந்து நம்ம எல்லாத்தையும் இன்னொன்று நான் இப்படி யோசிக்கிறேன், எல்லாத்தையும் நியமிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதை பண்ண போகிறோம், இப்படி பண்ண போகிறோன்னு வந்து எந்த அரசும் கேட்டதும் கிடையாது, ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா. பட் நிறைய சர்ச்சைகள் வரனால இந்த மாதிரி ஒரு வேளை நம்ம ஏதாவது கொஞ்சம் பண்ணலாமோ. ஏன்னா வந்து எல்லா அரசை விட இந்த தாவேகா அரசு மேலே ஒரு தெரியும் இல்லையா. பட்
சிஎம் ஹேண்டில்ஸ் இன் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாப்புல, இதையும் டீல் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம், ஆனால் ஒரு புது அரசோட ஒவ்வொரு நியமனமும் ஒரு முன்னுதாரணம். நான் அதுக்கு தான் சொன்னேன். அதான் மக்கள் வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஸோ வெங்கட் நாராயணன் இந்த பொறுப்பில் தமிழ்நாடு நன்மை செய்ய போகிறாரு, டெல்லியில் மாநில குரலாக வந்து உண்மையாக வந்து ஒழிக்கிறதா நம்ம தொடர்ந்து வந்து கவனிப்போம். யாரை போட்டாலும் சரிங்க, மக்கள் நல்லது பண்ணால் மக்கள் ஏற்க போகிறாங்க. லாஸ்ட்டாக இதுதான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு இல்லையா? ஸோ உறவுகளே, மொத்தத்தில் நேற்றைய நாள் சொல்கிற கதை இதுதான். ஒரு பக்கம் அரசு தன் நிர்வாகத்தை போலியோ டாஸ்மாக் சீர்திருத்தம் முன்னெடுக்குது, இன்னொரு பக்கம் அரசியல் களம் சூடாகுது, அமைச்சர்கள் டிஎம்கே மேலே குற்றச்சாட்டு, எதிர்க்கட்சி அரசை தாக்குதல், அவதூறு நோட்டீஸ். இதில் எது வெறும் வார்த்தை, எது ஆதாரத்தோட நிரூபிக்கப்படுதுங்கிறத மக்கள் நீங்கள் கவனிக்கணும். ஸோ நம்ம எந்த பக்கமும் சாயாமல் உண்மையை முன்னாடி வச்சுட்டோம். வீடியோவை முழுசாக பார்த்தவங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகள். உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். மீண்டும் உங்களை வந்து இன்னைக்கு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். அரௌண்ட் ஒரு 5 to 6 o'clock உள்ளே வந்துடும் நினைக்கிறேன் வீடியோ. ஸோ லவ் யூ ஆல், டேக் கேர், பாபாய். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டேக் கேர்.